ஈரான்ல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்தியாவ சேர்ந்தவங்கலாம் அங்க இருக்காங்க. அதனால அவங்க பத்திரமா மீட்கணும்னு சொல்லிட்டு, ஏற்கனவே இந்தியாவ சேர்ந்த ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு அங்க ஒரு கண்ட்ரோல் ரூம் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்கன்னா, அதில ஒரு 300 ஃபோன் கால்ஸ் மூலியமாவும் எங்கள காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு, அதேபோல ஒரு 900 மெயில்ஸும் வந்திருக்கு அவங்களுக்கு. இதன் மூலமா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள்லாம் அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப குறிப்பா பார்த்தீங்கன்னா, 183 பேரு அர்மேனியா வழியாவும், அசர்பைஜானுக்கும் வந்திருக்காங்க. ஏற்கனவே இங்க உள்ள எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும், ஈரானோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் பேசியிருக்காங்க. இந்தியர்கள பத்திரமா வந்துட்டு தாயகத்துக்கு திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈரானும் ஒத்துக்கிட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, எந்த ரூட்ல வந்தாலும் அசர்பைஜானா இல்ல அர்மேனியா ரூட்ல வந்தாலும், ரஷ்யா, பாகிஸ்தான் வந்து தான் வர முடியும். பாகிஸ்தான்ல வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட்டான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால இந்தியர்கள்லாம் அங்க போக முடியாது. அதனால அசர்பைஜான் இல்ல அர்மேனியாலேருந்து அங்க கமர்ஷியல் ஃப்ளைட் மூலியமா இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு 800 சில்லற பேர் இருக்காங்க. அதுவும் இந்த வாரத்தில